வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா போல்ட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்திங்கன்னா போல்ட் எக்ஸ் மஸ்டாங் டேஷ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்ஜெட் பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த போல்ட் இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மஸ்டாங் பேரை யூஸ் பண்ணி 3 மாடல் தயாரிச்சிருக்காங்க. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா மஸ்டாங் டேஷ்னு ஒரு மாடல், மஸ்டாங் டெர்பின்னு ஒரு மாடல், மஸ்டாங் டார்க்னு ஒரு மாடல் அப்படின்னு 3 மாடல் தயாரிச்சிருக்காங்க. மஸ்டாங் டேஷ், மஸ்டாங் டெர்பி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். லைட் அந்த கலரிங் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே அச்சஸில் சேம் தான். மஸ்டாங் டார்க் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இந்த டார்க் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். முதல்ல இந்த சார்ஜிங் கசோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெட்டல் எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக, அதுவும் மூடியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கசோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட் பிராண்ட் வந்து மஸ்டாங் கார் கம்பெனியோட அஃபிஷியலாக பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த இயர்பட்ஸை தயாரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி 3 மாடல் தயாரிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட டிசைன் எப்படி இருக்குமோ, காரோட பெயிண்டிங் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இந்த காரில் எப்படி அச்சஸ்லாம் இருக்குமோ அதை அப்படியே இந்த இயர்பட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கார் லவர் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் கூட. அதே போல் அந்த சார்ஜிங் அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த டெர்பி அண்டு டேஷ் 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த குதிரை படம் மாதிரியும் ஒரு இதில் போட்டிருப்பாங்க, இன்னொரு இதில் மஸ்டாங் சொல்லி நல்லா பெருசாக எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட பெயிண்டிங் மாதிரியே அப்படியே இந்த சார்ஜிங் ஹஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சார்ஜிங் ஹஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த சார்ஜிங் ஹஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. மைக்ரோ யூஎஸ்பி ஏன் இப்போ எல்லா ஏர்பட்ஸ்லாம் கொடுக்குறது இல்லை அப்படின்னா, அந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ள பின்னு டேமேஜ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னை வந்து எப்படினாலும் மாட்டினா எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ நைட் டைம்லாம் சார்ஜ் பண்ணும்போது டைப் சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்கள் பெருவர்லேஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ஃபீல் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வைக்கிற இடத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஆர் அப்படின்னு சொல்லி 2 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜிங் ஹஸில் வைக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், லெஃப்ட் எது ரைட் எதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் சார்ஜிங் ஹஸில் வச்சிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா எல்ஆர்ன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா மஸ்டாங் அப்படின்னு சொல்லி ஒரு இயர்பட்ஸில் போட்டிருப்பாங்க, இன்னொரு இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குதிரை ஓடுற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. எல்லாமே முழுக்க அந்த காரில் என்ன டிசைன் இருக்கோ அப்படியே அந்த இயர்பட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க, ரைட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க, மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 4 மைக் கொடுத்துருக்கனால. அதே போல் அந்த ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. அதே மூலமாக நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குட்டியாக காப்பர் ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜிங் கேஸில் வச்சிங்கன்னா அது வழியாக தான் சார்ஜ் ஆகும். ஒரு சில பேர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்வை தண்ணி பட்டு இந்த காப்பர் பின்னில் வந்து லைட்டாக அழுக்காக இருக்கும். நீங்கள் ரிட்டன் சார்ஜிங் கேஸில் வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகிற பிரச்சனை லைட்டாக வரும், எல்லா ஏர்பட்ஸ்லையும் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சார்ஜிங் பின்னை மட்டும் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு திரும்ப சார்ஜிங் கேஸில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி லைட்டாக ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே இதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம ஆங்கிள் ஷேப் கொடுக்குறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும் இந்த மாதிரி டிசைன். இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க. ஏன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி உங்கள் காதில் வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு கீழே விழாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்றிருக்கனால எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்லாண்டிங் ஆங்கிளில் கொடுக்காங்க. அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து மைக் வந்து இஎன்சி மைக் தான் கொடுத்துருக்காங்க.
என்விரான்மெண்டல் நாய்ஸ் கன்சன்ட்ரேஷன் கொண்ட மைக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தாராளமாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கால் பேசலாம். உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணணும்னு கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் சார்ஜிங்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 100 மணி நேரம், அதாவது 100 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான பேக்கப் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்துக்கு தனியாக கால் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பர்பஸுக்கு இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் 100 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டியூல் டிவைஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூடவே டேப் இல்லைன்னா லேப்டாப்போடையும் அட் அ டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தான். இப்போ லாஸ்ட் வந்த வெர்ஷன் வந்து 5.4 தான் வந்துச்சு. ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டர் எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 13mm வித் பேஸ் டிரைவர் கொடுத்துருனால பேஸ் குவாலிட்டி வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் கூட பேஸில் வந்து எந்த ஒரு இரைச்சலுமே இருக்காது அப்படின்னு வேறு ஆட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் அப் டு 45 மில்லிசெகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்டு இருக்கிறப்போ லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அதில் வர்ற சவுண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் டிலே தான் உங்கள் காதில் வந்து கேட்கும். இப்போ சப்போஸ் கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சவுண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் டிலே தான் உங்கள் காதில் வந்து கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தாலும் சரி, அதில் உள்ள சவுண்ட் வந்து அப்படியே எண்டு டு எண்டு உங்கள் இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடாக கொடுக்காங்க. ஸோ கேம் விளாட்றதுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா IPX4 கொடுத்துருக்காங்க. IPX4 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை சைக்கிளிங் போகும்போது சரி, இல்லைன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டில் மாட்டினாலும் சரி, எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் வெளியே விளாண்டுட்டு இருக்க லைட்டாக மழை பெஞ்சால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் அந்த இயர்பட்ஸுக்கு வந்து போல்ட் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் இயர்பட்ஸோட நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப் யூஸ் பண்ணி. அதே போல் ஈக்குவலைசர் மோடு வந்து ஏகப்பட்ட மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மோடில் ஈக்குவலைசர் செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப்-C கேபிள், புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 மாடல் சொல்லியிருந்தேன். மொதல் 2 மாடல் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். இன்னொரு மாடல் வந்து டார்க்னு ஒரு மாடல் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே நண்பா, பாய்.